கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. இந்திரா வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா. என்னது இந்திரா வந்து நம்ம வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன இப்படியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கா? சரியில்லையே இவளை இப்பயே கண்டிச்சு வீட்டை விட்டு துரத்தணுங்கிற மாதிரி அதிரடியாக முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்திரா வந்து கிச்சனில் தான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காய்கறிலாம் இப்படி நறுக்குங்க, எங்கள் அக்காவுக்கு இந்த ஸ்வீட்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்க, அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கொஞ்சம் பார்த்துங்கண்ணா, நான் எதுவும் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அக்கறையோடு சொல்கிறேன். சரிம்மா சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோம்மா, எப்போதும் செய்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக கவனமாக செய்யணும், அதானே எதிர்பார்க்குறீங்க, எல்லா இடத்துலையும் இதான் சொல்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இப்படி தான் வேலை பார்ப்போங்கிற மாதிரி பேசும்போது ஜெயா வந்து தடுக்கலான் இருக்கப்ப ஜெயாவோட சொந்தக்காரங்க வந்து நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாவை. உன்னோட கடைசி மருமகளை பற்றி ஏகப்பட்ட விஷயம்லாம் கேள்விப்பட்டோமே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க. அப்போனா இந்திராவை பற்றி தப்பு தப்பாக தான் தெரிஞ்சிருக்கு, இதுக்கு தான் இந்திராவை பற்றி எதுவும் இங்கே இருக்க வேணான்னு சொன்னால் இப்படி ஆகிப்போச்சே. ஏய் கலெக்டர் மருமகளை வச்சுக்கிட்டு தலையை தூக்கி வச்சு தாங்கறியாமே, அது மட்டும் இல்லாமல் அவளால் உங்கள் குடும்பத்தை எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வந்து பேசிட்டு இருக்காங்களாமே, பெருமை மேல பெருமை சேர்க்கிறாளா, குடும்பத்தையும் பார்க்குறா, கலெக்டருக்கும் படிக்கிறா, ஆல்மோஸ்ட் வந்து கலெக்டர் ஆக போறாளாமே. ஆமா என் மருமக கடைக்குட்டி தான், எல்லா வேலையும் துரு துரு செய்வா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க. என்னது வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்திராவை பற்றி பாசிட்டிவாக தான் விசாரிச்சாங்க. இவங்களும் இந்திராவனால எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க நிச்சயம் வந்து நாலாபுரமும் விசாரிச்சுட்டு தான் ஒருத்தவங்களை வந்து புகழ்வாங்க. அப்படின்னா இந்திரானால நம்ம குடும்பத்துக்கு வந்து கௌரவம் தான் சேர்ந்துருக்கு, நம்ம தான் இத்தனை நாளாக வந்து தப்பு கணக்கு போட்டுட்டோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜெயா அண்டர் பெல்ட்டி அடிக்க போகிறாங்க, வேற லெவலில் சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இவங்க தான் உங்கள் மருமகளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவ தான் என்னோட மருமகன் சொன்னேன். சந்தோஷமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஜெயாவோட சொந்தக்காரங்க. அத்தை சாரி அத்தை, உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது, காலையிலேருந்து எங்கள் அக்காவை கூட பார்க்கல, அதனால தான் உங்கள் கண்ணில் படாமல் வெளியில் வந்துட்டேன், வீட்டுக்குள்ளே கூட போகல, எங்கள் அப்பா அம்மா காவியா கதிரை யாரையுமே பார்க்கல அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இங்கே கூட ஒரு மூலையில் வந்து நின்றுக்கிறேன், வீட்டுக்குள்ளே போகணுன்னு கூட ஆசைப்படல, இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அத்தை, இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த 20 நிமிஷம் இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மட்டும் பர்மிஷன் கொடுங்க, மற்றபடி நான் எதுக்கும் ஆசைப்படல அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ஓவரா பண்ணாத வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜெயா வீட்டில் யார் யாரை பார்க்கணும், காவியா பார்க்கணுமா, கையில் வந்து வளையல் போடணுமா, என்ன கடமை வேணாலும் செய்யுங்கிற மாதிரி சொன்னேன். இது எல்லாம் ராகினி வந்து ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க. என்ன ஆச்சு அக்காவுக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி, என்னத்த சொன்னீங்க, நீங்கள் சொன்னது என் காதில் வேற என்னமோ விழுந்துச்சு, நீ ரொம்ப ஷார்ப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக தான் விழுந்துச்சு, வீட்டுக்குள்ளே போக வேண்டிய வேலையை பாருன்னொன்னே அப்படியே வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்திரா வந்து போகிறாங்க. இது இருந்தாலும் நம்பியும் இல்லை, திருப்பி வந்துடுறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க. அத்தை நீங்கள் இந்த அளவுக்கு வந்து மாறுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லி என்னோட செல்ல அத்தைன்னு சொல்லி கன்னத்தை பிடிச்சி கிள்ளி விளாண்டுட்டு அப்படியே போகிறாங்க. அந்த இடத்துல ஜெயா ஜெயா ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. இவர் நல்லவளாக தான் இருக்கான், நம்ம தான் புரிஞ்சிக்காம மனசை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ராகினி வந்துடுறாங்க. என்னக்கா பண்ணுற, இந்திரானால நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஏய் சும்மானு இருடி, இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அதை விட்டுட்டு ஏதாவது இடக்கு முடக்கா பேசாத, உள்ளே வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொன்னேன். உள்ளே வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா. அக்காவுக்கு இதே வேலையாக போச்சு, நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் வந்து போட்டு வச்சுருந்தோம், அவன் இந்திரா வந்து சொன்ன அப்பயே கடைசி நேரத்தில் ஜெயாவத்தியோட மனசை வந்து நான் மாற்றிடுவேன், அவன் நினச்சபடி எல்லாமே வந்து நல்ல விதமாகவே அமையுதே, நம்ம நினச்ச மாதிரி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி எப்போதும் போல் ராகினி கேவலமான முறையில் திட்டமிட்டு இருக்காங்க. காவியாவை பார்க்க வராங்க. காவியா வந்து சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி அப்படியே வந்து வலையெல்லாம் போட்டுட்ருக்கப்ப காவியாவோட சொந்தக்காரங்க சித்தி அத்தையெல்லாம் வந்திருக்காங்க. பரவாயில்லையே காவியா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்க, கல்யாணத்தில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தானே இருக்க, இவளுக்கு என்ன குறை, இவ தான் தேவதை மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. என்ன எங்கள் அக்காவை பார்த்தா கண் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்திரா வராங்க. எப்படிம்மா அக்காவும் தங்கச்சியும் பேசி வச்ச மாதிரி வீட்டில் இருந்த மாதிரியே இங்கேயும் ஒரு வீட்டை வந்து பிடிச்சி செட்டில் ஆகிட்டீங்க போல இருக்கு, சும்மா ஓவராக தான் பண்ணாதீங்க, சித்தி அத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் இருக்குல்லம்மா, ஆமாம் இப்போ கூட போயிட்டுருக்கணும், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது வெகுவாக வந்து காவியம் வந்து பாராட்டிட்டு அப்படியே கைக்கு வந்து 2 3 வளையல்லாம் போடுறாங்க. என்ன இந்திரா காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லை, என்னக்கா உன்னோட சீமந்தத்தில் நான் தானே வேலை வந்து பார்க்கணும், அப்படி இருக்கும்போது நான் பெருசாக வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தா சரி வருமா, அதுவும் கரெக்டு தான் இந்திரா, நீ இல்லைனா எங்களுக்கு பொழுதே போகாதே, ஆமாம் எக்ஸாம் இருக்குமா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், இந்த நேரத்துலையும் எக்ஸாம் இருக்கா, ஆமாம் இதை நினச்சா தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, இருந்தாலும் அக்கா நான் சட்டுன்னு ஓடி வந்துடுறேன், எக்ஸாம் வந்து 3 மணி நேரத்தில் 2 மணி நேரம் எழுத முடிஞ்சா கூட எழுதி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், பொறுமையாக எக்ஸாம் எழுதிட்டு நிதானமாக வா, நீ கலெக்டர் ஆகி பார்க்கணும்னா எனக்கும் ஆசைங்கிற மாதிரி காவியா வந்து வாழ்த்தி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. வெளியில் வந்துடுறாங்க. வெற்றி வராங்க. கதிர் எங்கடா போனா, கதிரை தாண்டா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சீமந்த ஃபங்க்ஷன் கூட கவனிக்காம அவன் என்னடா பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கான், அவனை பற்றி தான் தெரியுமேப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன கதிர் மாப்பிள்ள எங்கே இருக்காங்க, மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி முடிச்சிட்டானா, அதான் வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் காவியா வந்து விட்டுட்டு இந்திரா மட்டும் எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க.
எக்ஸாம் இருக்குப்பா எழுதிட்டு வந்துடுறேன். என்னது எக்ஸாம் இருக்கா? இதை வந்து நாளைக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணி எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்பா. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? சும்மா காமெடி பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய முக்கியமான எக்ஸாமு. இந்திரா சூப்பராக பட்டையை கிளப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து வேகமாக வந்து பாராட்டுறாங்க இந்திராவை. இந்திரா ஒரே கையில் சமப்பா, ஒரே கையில் எக்ஸாம் எழுதுவா, வேறு லெவலில் வந்து சகலகலா வள்ளி. மாமா கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கீங்க. ஏன் மருமகளை நான் பாராட்டுறேன். இதில் என்ன இருக்குது? ஒரு பக்கம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கா, கலெக்டர் எக்ஸாம்லையும் தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கா. ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் ஆகுது எவ்வளோ பெரிய விஷயம். மெயின் எக்ஸாம் கூட சூப்பராக எழுதிக்கிட்டு இருக்கா. அடுத்தது என்ன, டெல்லியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி பதவி வந்து கைப்பற்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐஏஎஸ் எக்ஸாமை. சரி மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னேன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்திரா வந்து ஆரம்பத்தில் ஜெயா கிட்ட வந்து பாராட்டி பேசினாங்களே, அந்த பாட்டி வந்து அங்கே இருக்காங்க. பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா? நீ தானே கடைசி மருமக. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறல்ல, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன் முகத்தில் இருக்கிற தெளிவு படிப்புலையும் இருக்குது, வாழ்க்கையும் காவந்து பண்ணுற. பெரியவங்கள வந்து நல்லா மதிக்க கற்றுக்கிறியம்மா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இது எல்லாம் ஜெயா வந்து பார்க்குறாங்க. பரவாயில்ல, இந்திரானாலும் நம்ம தப்பு கணக்கு போட்டதெல்லாம் இப்போ தப்பாயிடுச்சு. இந்திரானாலும் நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய வந்து கௌரவம் தான். முதல்ல வரலட்சுமியை பார்த்துருந்தா அவள் மட்டும் கௌதமுக்கு மனைவியாக இருந்தால் என்ன ஆயிருக்குதுங்கிற மாதிரி ஜெயா வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்திராவை ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களோட முடிவு எப்படி போகுதுன்னு. சரிம்மா எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க நம்ம கௌதமும். அந்த இடத்துல இந்திராவும் பரவாயில்லையப்பா, பொண்ணு பையனும் பொண்ணும் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆமாம், அவங்களோட வாழ்க்கையை அவங்க இன்னும் சூப்பராக அழகாக தான் வாழ்வாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த சீமன் தான் அவங்களுக்கு தாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து பேசும்போது காரில் போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து பேசுகிறாங்க. இங்கே வந்துட்டா என்ன பண்ணுவேன் எப்போதும்? அதை சொல்லு பார்ப்போம். என்ன பண்ணுவேன்? நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பேனா கௌதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புக்குன்னு ஒன்று இருக்குது. புக்குன்னு இருக்கிறப்ப நீ புக்கை தானே பார்க்கணும். ஐயையோ சரிப்பா நான் புக்கையே பார்க்குறேன், நீ எதுவும் காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பின்னாடி கார் வரதை நோட் பண்ணிட்டாங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே, இப்போ என்னடா இந்த பிரச்சனையிலேருந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த கார் வந்துகிட்டு இருக்கு, அஜயோட கார். அப்போன்னு பார்த்து வெற்றி வராங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். டேய், என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே ஏறி மிதிப்பேன். என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லும்போது, யார்ரா நீ தனியாக வந்து எங்ககிட்ட சிக்கிட்ட? டேய், ஹீரோனா எப்போதும் தனியாக தாண்டா வருவேன், வில்லன் தாண்டா எப்போதும் கூட்டமாக வந்து கடைசியில் வந்து அடி உதையெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து தெரிச்சு ஓடுவீங்க. மரியாதையாக சொல்கிறேன், உங்ககிட்ட பஞ்சிடாக பேசுகிறாலும் எனக்கு நேரம் இல்லை. ஹீரோயிசம் காட்டுறேன்னு சொல்லி காமெடி பண்ணி ஏதாவது ஒன்று கிடக்காம ஆகிட போகுது. உனக்குன்னு 1000 வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டியது தானே. டேய், என் வேலையே இதுதான்டா அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து வேற லெவலில் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வெற்றினா கௌதமோட அண்ணன் இல்லை, மீனாட்சி பொண்ணுங்க ஹீரோ இருக்காங்களே அவங்க தான் வந்திருக்காங்க. சமயம் வந்து கடுப்பாகி வெற்றி வந்து சிரிச்ச மாமா நின்றுட்டே இருக்காங்க. டேய் இவன்ட்டெல்லாம் பேச முடியாதா, தீர்த்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்து அப்படி நிற்கிறாங்க. அச்சுச்சோ எனக்கு பயமாக இருக்குது, என்னடா நீங்கள் எந்த அளவு இல்லத்தரம் பண்ணுவீங்களா, இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லி கையில் ஏதோ ஒரு கட்டையை எடுத்து தூக்கி போடுறாங்க. அந்த பொருள் வந்து கீழே வந்துடுது. என்கிட்டயே நீ இப்படியெல்லாம் பண்ணுறியா? இந்த வெற்றி பேசி பார்த்துருக்க, ஃபன் பண்ணி பார்த்துருக்க, அடிச்செல்லாம் பார்த்தது இல்லைல்ல, நீ தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நான் அடிக்க போகிறேன், நீ ஓட போகிற பாரு அப்படின்னு சொல்லி மாதம் வந்து சண்டை போடுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.